சொல்லுப்பா. ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோன்னா ஒளிச்சு வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, நான் கதவு க்ளோஸ் பண்ணிக்கிட்டா? ஸோ கைஸ், அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வந்து இப்போ ஒளிச்சு வைக்க போகிறோம். அதுதான் இந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கேரம் போர்டு விளையாடினோம். ஸோ அதுக்கு தான் இந்த சேலஞ்சு. வாங்க பார்த்துடலாம். ஸோ கைஸ், பொம்மை தான் ஒளிச்சு வைக்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஒன்று எங்கே வச்சுருக்க பாருங்க. இதோ இங்கே, இங்கே. ஸோ நம்ம இப்போ அவங்க கூப்பிட்டுடலாம் உள்ள. வா, கண்டுபிடிப்போம். எனக்கு தெரியாதா? ஸோ அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொம்மை கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட். இந்த பொம்மை டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க காய்ஸ், பார்த்து. ஸோ 2 பொம்மை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பொம்மை தேடு. ஒரு கப்பு மாதிரி நீ வச்சிருந்தே அங்கே இல்லை, கொஞ்சம் பக்கத்தில் கேரம் போர்டு, பெரிய கேரம் போர்டு சைடு இருக்கும். மேலே பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ வேற இன்னும் 3 பொம்மை இருக்குது. பார்த்துட்டாங்க காய்ஸ். சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறாங்க. தேடணும். பில்லோ கிட்ட தான் இருக்கும். பில்லோவில் தான் தேடணும், பெட்டு மேலே. நல்லா கிளியர் தெரியும். அங்கே தேடுறாங்க காய்ஸ். தோ ஒன்று அங்கே இருக்குது. அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே தானே இருக்க, பார்த்துட்டேல நீ. ஓகே, நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ நம்ம கேரம் போர்டு விளையாடலாம். வாங்க. ஸோ காய்ஸ், நம்மளுக்கு இப்போ அவங்க டஃப் கொடுக்குற மாதிரி சேலஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. வாங்க பார்த்துக்கலாம். இப்போ அவங்க ஒழிச்சு வைக்க போகிறாங்க, நான் கண்டுபிடிக்க போகிறேன். வாங்க பார்த்துக்கலாம். ஸோ காய்ஸ், நான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு முக்கியமாக லைக், சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 1 மினிட். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு எது யூஸ் பண்ண தெரியுமா? ஹோம்மேட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சும்மா இந்த கடையில் வாங்குறது அது வாங்குறதுலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது நான் உங்களுக்கு சொல்கிற வார்னிங். ஸோ சொல்கிறது கேளுங்க. அது சில பேருக்கு வந்து ஆயில் ஸ்கின் தான் ஹோம்மேடு, அது நார்மல் ஸ்கின்னா பரவாயில்ல, நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணுங்கள். ஓகே காசு, தான் உங்களுக்கு கொடுத்த வார்னிங். இப்போ எனக்கு சேலஞ்ச் கண்டினியூ பண்ண வாங்க பார்த்துலாம். சொல்லப்போனால் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். நம்மளுக்கான சில கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் கேரம் போர்டில் தொடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்களுக்கு ஒரு கொஷின் கேட்டால் அவங்களும் ஒரு கொஷின் கேட்பாங்க. 2 பேரும் ஆன்சர் பண்ணுவோம். 2 பேருமே மார்க் கிடைக்கும். மொத்தம் 3 பாயிண்ட்ஸு. வாங்க பார்த்துடலாம். உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் வச்சிட்ருக்காங்க. வாங்க, அது பார்க்க முடியாது. இப்போ நம்ம உள்ளே போகும்போது பார்க்கலாம். இன்னுமே அவங்க வச்சிட்ருக்காங்க. கோகா, உள்ள வந்தாச்சு. இப்ப கண்டுபிடிங்க. இப்ப அந்த ரோல் பண்ணா மேல போவோம், கீழே போவோம். இப்ப தெரியும். கைஸ் எதா பேரா எங்க வச்சிருப்பாங்க? அந்த சைடு இருக்காங்க. கைஸ் வாங்க தேடுவா. இதோ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு காய்ஸ். இப்போ இன்னொரு கண்டுபிடிக்க போனாங்க. வாங்க எப்படி பார்க்கலாம். கையை கண்டுபிடிச்சிட்ட செகண்ட். நினச்சேன் பாதியிலே இப்படி வச்சுருந்தாங்களேன்னு. நெக்ஸ்ட்டு ஐயோ, நான் வச்சதை விட டஃப்பாக வச்சுருக்காங்க போல். இதுக்குள்ள எங்கேயாவது நுழைச்சி வச்சுருக்காங்களா? ஐயோ, பாத்ரூமில் தூக்கிட்டு போய் போட்டியா? ஓகே, போடல. எப்படி நல்லவங்க இரு. இதுக்குள்ள ஏதாவது நினச்சேன். அதுதான் இந்த இதில் ஒன்று கண்டுபிடி அப்படியே இதில் இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிக்க போகிறாங்க.
ஐயோ அது வேற ரொம்ப டஃப்புங்க மேலே தூக்கி போட்டாங்களா ஒரு க்ளூ எதுவுமே இல்லையா இப்ப கண்டுபிடிக்காத இடத்துல வச்சுட்டேன். கீழே வச்சு கீழெல்லாம் எதுவுமே இல்லையே இது இங்கே இருக்குது கீழே வை. இன்னும் ஒண்ணே ஒன்றுதான். இன்னும் ஒன்று மட்டும் guys. எங்க க்ளூலாம் இல்லையா க்ளூ பூவா. நினச்சேன் guys இதெல்லாம் தூக்கிட்டு இருக்குதேன்னு பார்த்தேன் ஓகே நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு இப்ப நீதான் மறுபடியும் போகலையா? ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு கொஷின் கேட்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரூட் நேம் சொல்லுங்கள் ஆரஞ்ச், பனானா, ஆ. ஆப்பிள். ஸோ இவங்களுக்கு 3 ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் ஓகே நெக்ஸ்ட் கேள்வி என்னென்னா உங்களுக்கு எந்த பொம்மை பிடிக்கும் பார்பியா இல்லை இந்த மாதிரி டாய் சொப்பு சாமான் அந்த மாதிரி சொப்பு சாமான், பார்பி. 2 சொல்லியிருக்காங்க தேர்ட் கொஷின் வந்து இருக்குதுல அவங்க ஃபேமிலியில் உங்களுக்கு தாத்தா பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா தாத்தா. கரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ இவங்களுக்கு வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம் இப்போ எனக்கு கேட்பாங்க நாம் 3 கொஷின் வந்து அவங்க கேட்பாங்க நம்ம சொல்லணும் வாங்க பார்த்துடலாம் இதில் மெயினே அவங்க தான் ஸோ நான் அவங்களே தான் காட்டிகிட்டு இருப்பேன் இதில் வந்து நான் வந்து ஒரு சும்மா அசிஸ்டண்ட் ஓகே இப்போ இவங்க தான் 3 கொஷின் எனக்கு கேட்க போகிறாங்க வாங்க பார்த்துடலாம் கேளுங்க இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் என்ன? எனக்கு ஃப்ளவர் வந்து என்ன பிடிக்கும் ரோஸ் பிடிக்கும் ஆனால் ஹைபிஸ்கஸ்லாம் பிடிக்கும் ஃபஸ்ட்டு கேள்விக்கு நானே சொல்லிட்டேன் ஒன்று. யா இப்போ உங்களுக்கு பிடிச்ச என்ன வெரி வெரி சாப்பாடு பிடிக்கும்? என்ன ஃபுட் பிடிக்குமா நம்மளுக்குலாம் அந்த மாதிரி கர்ட் ரைஸ் தான் பிடிக்கும் லெமன் வெரி குட். வீட்டில் செஞ்ச ரைஸ். ஆ வெரி குட். இப்போ பிடிச்ச யாரு பிடிக்காத மம்மி டாடிய சொல்லதை கேட்பாங்க யார் கேட்பாங்க டாடி சொல்லத இந்த கொஷினுக்கு நாங்கள் 2 பேருமே கேட்போம் ஓகே ஓகே காய்ஸ் இதோட நாங்கள் 2 பேரும் முடிச்சுக்கலான்னு இருக்கோம் பாய் பாய் கைஸ்.